ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக, நல்லா க்ளோவாக, ரொம்பவே சூப்பராக, சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன் டே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா சொல்லக்கூடாது, எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்ட்டு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். அண்டு சேத டைம் நீங்கள் ஃபேஸ் பேக்கு போட்டுகிட்டே இருந்தாலும் அதில் பெனிஃபிட் தள்ளினா நீங்கள் இன்டேக் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஃபேஸில் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு 100% பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஆர் 45% தான் உங்களோட அவுட்டர் சைட் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே. அண்டு 75% பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டேக் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா ஹெல்தி ஃபுட்டாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நேச்சுரலாக எது இருக்கோ அது நல்லா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இப்போ வாங்க அந்த ஃபேஸ் பேக் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா, செகண்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா பால். அடுத்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா முட்டையோட ஒயிட்டு, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட பபிள்ஸ் இல்லாமல், ஆனால் அங்கங்கே கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது, பட் பரவாயில்ல, ரொம்ப இது பண்ணணும்லாம் இல்லை. ஓரளவுக்கு அது நல்லா பபிள்ஸ் எல்லாமே. நீங்கள் ஃபஸ்ட்டே பால் ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கேக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சம் பபிள்ஸ் இருக்கும் அங்கங்கே. இப்போ வாங்க இது ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். நான் அப்ளை பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆர் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாஷ் பண்ணிடலாம். இது நல்லா காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.